ஷடவுன்லாம் இல்லைல்ல. நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன். ரெசல்யூஷனுக்கு ஒரு ஃபார்மல் டெசிஷன். ஓகேவா? இப்போ கம்பெனியில் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம வாயில் சொல்லுவோம். கரெக்டாக பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் என்னது, ரெசல்யூஷன். ஓகேவா? ஸோ இதை ஓகே சொல்லலாமா இல்லை வேணான்னு சொல்லலாமா அப்படிங்கிறது பேர் தான் என்னது, ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசல்யூஷன்றது ஒரு ஃபார்மல் டெசிஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் அது ரெசல்யூஷன். மோஷன் அப்படிங்கிறது necessary for majority vote in its favor to become the resolution. எதை பற்றி பேசுகிறனோ அது மோஷன். அது ஓகே ஆகிடுச்சுன்னா அது பேர் என்ன, ரெசல்யூஷன். சார் 50 லட்ச ரூபா லோன் வாங்கணும் அப்படிங்கிறது என்ன, மோஷன். இந்த மோஷனுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு மெஜாரிட்டி ஓட் வந்துச்சுன்னா அது பேர் என்ன மாறிடும், ரெசல்யூஷனாக மாறிடும். புரியுதா? இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மோஷனுக்கும் ரெசல்யூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஷன் ஃபஸ்ட்டு வருமா, ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு வருமா? மோஷன். இப்போ மோஷனுக்கு அப்ரூவல் டிஸ்அப்ரூவல் ரெண்டுமே இருக்கும். கரெக்டாக? மோஷன் வந்து என்னது, ப்ரப்போசல். ரெசல்யூஷனுங்கிறது என்னது, அடாப்ஷன் ஆஃப் மோஷன். ஓகேவா? டியூலி மேட் அண்ட் செகண்டட். செகண்டட்னா கூட ஓகே சொல்கிறது தான். ஓகேவா? செகண்டட் என்னது, ஓகேன்னு சொல்கிறது. பட் எவ்ரி மோஷனும் ரெசல்யூஷனாக மாறணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக இல்லையா? எல்லா மோஷனும் ரெசல்யூஷனாக மாறணுங்கிற அவசியம் கிடையாது. எதெல்லாம் அப்ரூவ் ஆச்சோ அதெல்லாம் தான் ரெசல்யூஷனாக மாறும். அப்ரூவ் ஆகாதது ரெசல்யூஷனாக மாறாது. கிளியரா? அண்ட் மோஷன் வெதர் இட் இஸ் பாஸ்ட் ஃபார் க்ளோஷர் ஆர் டிஸ்கஷன் ஆர் அட்ஜர்ன்மெண்ட் அந்த மாதிரி கூட பாஸ் பண்ணலாம். பட் ஆர்டினரியாக ரெசல்யூஷன் வந்து பை பாசிங் ஆர்டினரி ரெசல்யூஷன் அண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் சொல்கிறது. ஓகேவா? இந்த மேட்டரை முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்றது கூட நம்ம பண்ணலாம். மோஷனை நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெசல்யூஷன். 2 டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன். ஒன்று ஆர்டினரி ரெசல்யூஷன், இன்னொன்று ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஒன்று என்னது, ஆர்டினரி ரெசல்யூஷன், இன்னொன்று என்னது, ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஓகேவா? ஆர்டினரி ரெசல்யூஷன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஆர்டினரி ரெசல்யூஷன் என்ன போதும், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஸ்பெஷல் ரெசல்யூஷனில் 3 டைம்ஸ் மெஜாரிட்டி இருக்கணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும், 3 டைம்ஸ் மெஜாரிட்டி வந்து இருக்கணும். இப்போ ஒரு மீட்டிங்கில் 100 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கான், 40 பேர் ஓகேங்கிறான். ஓகேவா? ஓகே, 100 எப்படி பிரிக்கலாம்? ஓகே, 25 பேர் ஓகேங்கிறான், 24 பேர் ஓகே சொல்லலை. பேலன்ஸ் இருக்க 51 பேர் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. இந்த ரெசல்யூஷன் ஓகே ஆயிடுச்சா இல்லையா? மீட்டிங்கில் 100 பேர் இருக்கான், 25 பேர் ஓகேங்கிறான். ஓகேப்பா நீ சொன்னதுக்கு ஓகே. 25 பேர் நாட் ஓகேங்கிறான். 49 ஆச்சா? பேலன்ஸ் 51 பேர் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. ஓகேவோ நாட் ஓகேவோ சொல்லாமல் இருக்காங்க. இப்போ மீட்டிங் பாஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே ஆயிடுச்சா இல்லையா? பாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஓட்டட் தான் பார்க்கணுமே தவிர்த்து மெஜாரிட்டி ஆஃப் நம்பர் ப்ரெசென்ட்ல 50 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, ஓகே சொல்லலை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. எவன் ஓகே சொல்லியிருக்கானோ அது ஓகே சொல்லாதவங்க அதிகமாக இருக்குன்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ்ட். அதுக்கு பேர் ஆர்டினரி ரெசல்யூஷன். புரியுதா? இப்போ நம்ம வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடுறோமா, நோட்டாக்கு 51% ஓட்டு விழுந்துச்சு. புரியுதா? இன்னொருத்தருக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கு, இன்னொருத்தருக்கு 1 ஓட்டு தான் விழுந்திருக்கு. யாரு வின்னர்? 2 ஓட்டு விழுந்தது தான் வின்னர். அந்த மாதிரி தான். புரியுதா? ஸோ இங்கே ஓகே சொல்றவனுடைய மெஜாரிட்டி ஓகே சொல்லாதவனுடைய மெஜாரிட்டியோட அதிகமாக இருக்கும். ஓட் பண்ணாதான் பிரச்சனை கிடையாது. ஓட்டு பண்ணாதான் நம்ம கவுண்டிங்கே எடுத்துக்கூடாது. ரெசல்யூஷனுக்கு மீட்டிங் கவுண்டிங் தான் எடுத்துக்கணும், ரெசல்யூஷன் கவுண்டிங் அவன் எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிள் கேட்பான் இந்த கொஸ்டின். புரியுதா? கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு ஓகே சொன்னவனை தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஓகே சொன்னவன் எத்தனை பேர், நாட் ஓகே சொன்னவன் எத்தனை பேர், அப்ரூவ் பண்ணவன் எத்தனை, டிசென்ட் பண்ணவன் எத்தனை. அசென்ட் டிசென்ட்னு சொல்லுவோம். அசென்ட்னா ஓகே சொல்லியிருக்கான், டிசென்ட்னா நாட் ஓகே சொல்லியிருக்கான். ஸோ அதுதான் பார்க்கணும். சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். இங்கே 51, அங்கே 50 ஆர் 49 அப்படி இருந்தாலே என்னது, ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ்ட்.
இதுவே ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக இருக்கணும்னா 3 டைம்ஸ் ஓகே சொன்னவா அதிகமாக இருக்கும். அப்போ 100னா இங்கே வந்து 25 வச்சுக்கோங்க, இங்கே வந்து 8, இங்கே பேலன்ஸ் இருக்கும் போட்டுக்கோ. அப்போ நாட் ஓகே சொன்ன ஓகே சொன்ன எத்தனை பேர் இருக்கணும்? 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். 75% 25% இருக்கணும். அப்போ அதுக்கு பேர் என்ன? ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஓட்டு பண்ணாதவன் இங்கே நம்ம கவுண்டே எடுத்துக்கூடாது. எவன் ஓட்டு பண்ணியிருக்கானோ அது 3 டைம்ஸ் ஃபேவராக இருக்கணும் அகெயின்ஸ்டை விட. 3 டைம்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபேவராக இருக்கணும் அகெயின்ஸ்டை விட. அப்படின்னா அது ஸ்பெஷல் ரெசல்யூஷன். நார்மலாக அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன ரெசல்யூஷன்? ஆர்டினரி ரெசல்யூஷன். ஓகேவா? ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷன்னா ஃபேவர் ஆஃப் ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும்னா மோர் தென் த ரெக்வயர்ட் டு பி பாஸ்ட், வெதர் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் போல் எதுவாக வேணா இருக்கலாம். ஓகேவா? இன்க்ளூடிங் கேஸ்டிங் ஓட்டிங். கேஸ்டிங் ஓட்டிங்னா என்னது? செகண்ட் ஓட். ஓகேவா? சேர்மன் போஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஓட்டு. அது ஃபேவர் ஆஃப் த ரெசல்யூஷன் எக்ஸீட்ஸ் த ஓட் அகெயின்ஸ்ட் த ரெசல்யூஷன். இதுதான் இம்பார்ட்டன்ட். அதில் ஃபேவர் ஆஃப் த ரெசல்யூஷன் எக்ஸீட்ஸ் த ஓட்ஸ் அகெயின்ஸ்ட் த ரெசல்யூஷன் அப்படின்னா அது ஆர்டினரி ரெசல்யூஷன் அர்த்தம். ஓட்டு போட்டவன் ஓட்டு போடாதவனோட அதிகமாக இருக்கான்னா அது என்னது? ஆர்டினரி ரெசல்யூஷன். எதில் வேணாம், ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், எலக்ட்ரானிக், போல், எல்லாத்துலேயும் இன்க்ளூடிங் கேஸ்டிங் ஓட். கேஸ்டிங் ஓட்னா என்ன? சேர்மன் போடுற செகண்ட் ஓட். ஓகேவா? ஸோ எல்லாமே இன்க்ளூடிங் ப்ராக்ஸி, போஸ்டல் பேலட், எல்லா ஓட்டுமே சேர்த்தினா ஃபேவர் எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். எதை விட? அகெயின்ஸ்டை விட. அப்படி இருந்தால் அது பேர் என்ன? ஆர்டினரி ரெசல்யூஷன். கிளியரா? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் என்ன? ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா சேம் அதே, பட் ஃபேவர் வந்து நாட் லெஸ் தென் 3 டைம்ஸ் இருக்கணும் அகெயின்ஸ்டை விட. ஃபேவர் வந்து நாட் லெஸ் தென் 3 டைம்ஸ் இருக்கணும். எதை விட? அகெயின்ஸ்டை விட. அப்படி இருந்தால் அது பேர் என்னது? ஸ்பெஷல் ரெசல்யூஷன். கிளியரா? புரியுதமா? இந்த செக்ஷன் 114 வந்து சொல்லுது 2 டைப்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன். ஒன்று ஆர்டினரி ரெசல்யூஷன், இன்னொன்று ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஆர்டினரி ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும்? ஃபேவர் வந்து அகெயின்ஸ்டை விட அதிகமாக இருந்தால் போதும். பட் ஸ்பெஷல் ரெசல்யூஷனில் 3 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நாட் ஓகே எடுத்து இன்ட்டு 3 போடும். அதை விட ஃபேவர் அதிகமாக இருக்குன்னா ஓகே ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? கிளியரா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. சரியா? அண்ட் ரெசல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். இப்போ சில ரெசல்யூஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் நோட்டீஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து செக்ஷன் 115 வந்து சொல்லுது. ஓகேவா? ஸ்பெஷல் நோட்டீஸ் ஏதாவது ஒரு ரெசல்யூஷனுக்கு தேவை அப்படின்னா அப்போ அந்த நோட்டீஸை அதுக்கான இன்டென்ஷன் என்ன, ஏன் ஸ்பெஷல் நோட்டீஸ் இதுக்கு தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். யாருக்குன்னா not holding less than 1% of total voting power or some not exceeding 5 lakhs வச்சிருப்பாங்க ஹையர், அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அண்ட் ஸ்பெஷல் நோட்டீஸ் எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் தேவை அப்படின்னா ரிட்டைனிங் ஆடிட்டரை தவிர்த்து வேறு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நீ வந்து என்ன பண்ணியிருக்க? ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கனா ஸ்பெஷல் நோட்டீஸ் தேவை. அப்புறம் ரிட்டைனிங் ஆடிட்டரை நான் ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், இவனை நான் மறுபடியும் இந்த ஆடிட்டரை நான் ரீஅப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், இவனுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் நோட்டீஸ் தேவை. ஓகே? ஏன்னா அது ஆர்டினரி பிஸ்னஸ். பட் அது ஆர்டினரி பிஸ்னஸ் நீ பண்ணாமல் இருக்கிற அப்போ அது என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பணும். நெக்ஸ்ட்டு ஒரு டேரக்டர் அவனுடைய டேர்முக்கு முன்னாடி நீ ரிமூவ் பண்ணுற, அவனுக்கு 5 வருஷம் ஒரு டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன், 2 வருஷத்துல அவனை ரிமூவ் பண்ணுற அப்போ என்ன பண்ணணும்? ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிமூவ் பண்ண பர்சனை பதில் வேற ஒருத்தர் நீ அப்பாயிண்ட் பண்ணுற, ஏன் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்? ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் நோட்டீஸ் இந்த சுச்சுவேஷனில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? சைன் பண்ணிக்கணும் நோட்டீஸை. அண்ட் நாட் லெஸ் தென் 1% ஆஃப் டோட்டல் voting power ஆர் 5 lakhs அவங்களுக்கு ஸ்பெஷல் அந்த டேட் ஆஃப் நோட்டீஸ் அப்போ ஸ்பெஷல் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு சென்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்பெஷல் நோட்டீஸ் இந்த சுச்சுவேஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லி மெம்பர்ஸ் என்ன பண்ணிடணும்? கம்பெனிக்கு சொல்லியிருக்கணும். எப்போனா நாட் இயர்லியர் தென் 3 months பட் அட்லீஸ்ட் 14 days பிஃபோர் த மீட்டிங் வந்து சொல்லியிருக்கணும். இங்கே வந்து மீட்டிங் டேட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் அண்ட் நோட்டீஸ் டேட்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அண்ட் கம்பெனி நோட்டீஸை ரிசீவ் பண்ணி
7 நாளுக்குள்ள எல்லாருக்கும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மற்ற மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்க மெம்பர்ஸ் 1% ஆர் 5 lakhs மெம்பர்ஸ் சொல்கிறாங்கன்னா அதை கம்பெனி என்ன பண்ணிடணும், 7 நாளுக்குள்ள மற்ற மெம்பர்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். சப்போஸ் நோட்டீஸ் கொடுக்க முடியலன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயோ வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்லேயோ என்ன பண்ணிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் நோட்டீஸ் வந்து அட்லீஸ்ட் 7 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், பப்ளிஷ் பண்ணி இருக்கணும். அந்த டே ஆஃப் பப்ளிகேஷனும் டே ஆஃப் மீட்டிங்கும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 7 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அந்த நோட்டீஸை பப்ளிஷ் பண்ணி இருக்கணும். இதுதான் செக்ஷன் 115ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 116ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசல்யூஷன் ஃபார் அர்ஜென்ட் மீட்டிங். ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கில் நீ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுற. இப்போ நார்மல் மீட்டிங்கில் பண்ணால் ஓகே, அர்ஜென்ட் மீட்டிங்கில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுற ஆர் கம்பெனி ஆர் டைரக்டர்ஸ் ஆர் ஹோல்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறோன்னா அது வந்து என்னைக்கு பாஸ் பண்ணுமோ அந்த டேட்டு தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இயர்லியர் டேட்டை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அர்ஜென்ட் மீட்டிங்கில் பாஸ் பண்ணுற ரெசல்யூஷன் என்னிலேருந்து ஒர்க் ஆகும், அர்ஜென்ட் மீட்டிங்லேருந்து தான் ஒர்க் ஆகும். ப்ரியர் டேட் என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு செக்ஷன் 116ல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 117ல் இப்போ நீ பாஸ் பண்ணல ஒவ்வொரு ரெசல்யூஷனையும் அண்ட் ஒவ்வொரு நோட்டீஸையும் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். எப்போனா வித்தின் 30 days ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 30 நாட்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். நோட்டீஸ் அனுப்பிச்சு 30 நாட்கள் என்ன பண்ணணும், ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த லைனை மாற்றவே முடியாது உன்னால. பேலன்ஸ் எடுத்து நீ ஓனா கூட எழுதிக்கலாம், இப்படி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சரி, என்ன சொல்கிறான், எவ்ரி காப்பி ரெசல்யூஷன் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். இந்த லைன் விட்டுடு படிக்கும் போது. டுகெதர் வித் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? கமா annexed to the notice shall be filed with register within 30 days of making with fees. The provision. ஓகே, உங்களுக்கு நோட்ஸ் நான் அப்புறமா என்ன பண்ணுறேன், அனுப்பிச்சு விடுறேன். அந்த அவங்ககிட்ட எல்லாமே நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த எல்லா நோட்ஸும் நான் என்ன பண்ணுறவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றேன். நீ உட்காந்து ஒரு நோட்டில் வச்சு எழுதிக்கும். சரியா? அண்ட் எவ்ரி காப்பி என்ன பண்ணுறோம், ஏதாவது ஆல்டர் பண்ணுறோன்னா அதுவும் என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் கிட்ட ஃபைல் பண்ணணும். என்ன ஃபார்மில் ஃபைல் பண்ணணும்னா MGT 14ன்ற ஃபார்மில் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணணும். என்னென்னலாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டினரி ரெசல்யூஷன் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பாஸ் பண்ண ரெசல்யூஷன், ரெனிவல், அப்பாயின்மெண்ட், ரெசல்யூஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், அக்ரீட், நாட் அக்ரீட், மெஜாரிட்டி பாஸ்ட்டு, அப்புறம் வாலண்டரி பாஸ் அண்டர் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட். அப்புறம் இந்த செக்ஷன் படி பாஸ் பண்ண எல்லா ரெசல்யூஷனும் என்ன பண்ணணும், ரெஜிஸ்டார் கிட்ட ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் சிஎம்க்கு இது டைரக்ட் கொஷினாக கேட்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு அப்ரோவேஷனு இது டைரக்ட் கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்குலாம் வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்ட்டு கேட்கறதுனால இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னா, பேங்கிங் கம்பெனிக்கு அப்ளை ஆகாது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு அப்ளை ஆகாது, நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஆக்டுக்கு அப்ளை ஆகாது. ஓகேவா? ப்ரொவைடட் அவங்க லோன் ஆர் கேரண்டி வந்து நார்மலாக கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி என்னது, நார்மல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான். அவங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகாது, மற்ற எல்லாருக்கும் இது என்னாகும், அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் பெனல்ட்டி ஃபார் கான்ட்ரவென்ஷன், இதில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அண்ட் கம்பெனிக்கு பெனால்ட்டி 10,000 rupees. தொடர்ந்து இந்த தப்பு பண்ணிட்டு வந்தால் 100 rupees ஃபார் ஈச் டே. ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் மேக்ஸிமம் 2 lakh rupees கம்பெனிக்கு. ஆஃபீஸருக்கு 10,000 rupees. கண்டினியூயிங் ஒன்னாக இருந்தால் 100 rupees ஃபார் ஈச் டே, மேக்ஸிமம் 50,000 rupees. கிளியரா? பெனால்ட்டிக்கு மட்டும் தனியாக ஒரு சார்ட் போட்டுக்கோங்க, கொஸ்டின் தனியாக கேட்பாங்க பெனால்ட்டி வரைக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் 118 மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். ஓகே, அப்போ மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ மீட்டிங்கில் என்ன பேசணும், ரெக்கார்ட் பண்ணாமல் ரெக்கார்ட் பண்ணக்கூடாதா? இப்போ அடுத்து வரவனுக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பேசணும், நமக்கு ப்ரூஃப் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அதுக்கு என்ன பண்ணணும், மினிட்ஸை மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன மீட்டிங்கில் பேசியிருக்காங்க, யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணணும், ஒரு மினிட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, மினிட்ஸை ப்ரிப்பேர், சைன் அண்ட் கீப். எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் அதுக்கு வச்சுக்கணும். ஓகேவா? எப்போக்குள்ள முடிக்கணும், 30 days. மீட்டிங் நடந்து முடிஞ்சு 30 daysக்குள்ள மினிட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் மினிட்ஸை ஃபேர் அண்ட் கரெக்ட் சம்மரி மெயின்டைன் பண்ணணும். மீட்டிங்கில் என்ன நினச்சா உண்மையாக அதை எழுதி வைக்கணும்.
அதில் என்னென்ன அப்பாயின்மெண்ட் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் மினிட்ஸில் யாரெல்லாம் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருந்தா, என்னென்ன ரெசல்யூஷன்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க, யாரெல்லாம் நாட் ஓகே சொன்னால் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் இந்த மினிட்ஸில் தேவையில்லாத ஒருத்தர் திட்டிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். டிஃபமேட்டரி டு 80% அதை ரிமூவ் பண்ணிடணும். தேவையில்லாம என்ன பார்க்க வீட்டில் எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க பேசிக்கிறாங்க அந்த விஷயம்லாம் ரிமூவ் பண்ணிடணும். கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம் ஏதாவது மினிட்ஸ் மீட்டிங்கில் பேசியிருக்காங்கன்னா அதில் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சேர்மேன் தான். இது கொஸ்டின் கேட்பாங்க, சேர்மேன் தான் டிசைட் பண்ணணும் ரிமூவ் பண்ணலாமா இல்லை வேணாமான்றது சேர்மேன் தான் பண்ணணும், டிசைட் பண்ணணும். அண்ட் இந்த மினிட்ஸ் வந்து ஒரு எவிடன்ஸ், ஓகேவா. அண்ட் மீட்டிங் நடந்ததுக்கான ப்ரூஃப் மினிட்ஸ் தான். மீட்டிங்கை நடத்துகிறோமோ இல்லையோ மினிட்ஸை மெயின்டைன் பண்ணாலே. இப்போ மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக சும்மா என்ன வீட்டில் எப்படி இருக்காங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க முதுகு பருப்பு சாப்பிட்டு கலந்து எடுத்துருவாங்க. மீட்டிங்கில் எதுவும் பேச மாட்டாங்க, எல்லாமே ஆன் பார்க்க மட்டும் தான் இருக்கும். ரியலாக பார்க்க போனால் அப்படி தான் இருக்கும் கம்பெனியில், ஓகேவா. எல்லாமே ஆன் பேப்பராக தான் இருக்கும். அந்த பேப்பரே அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, ரெசல்யூஷன் பாஸ்ன்னு சொல்லி இவங்களாம் எழுதிட்டு அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கம்பெனி செக்ரட்டரியோட வேலை, மீட்டிங் நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுலாம். நமக்கு வந்து மினிட்ஸ் தான் போதும். சிஏசிஎம் பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை ஃபர்தராக. பட் கம்பெனி செக்ரட்டரி தான் ஃபர்தராக பார்க்கணும் எல்லாமே. ஸோ அதனால் நமக்கு இங்கே வழி கிடையாது. நார்மலாக மீட்டிங்கில் எதுவுமே பேச மாட்டாங்க, சும்மா வெட்டிக்கு அதை பேசிட்டு லஞ்சை சாப்பிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. பேப்பர் ஆன் பேப்பர். ஸோ அதான் இதை சொல்கிறோம், ஆன் பேப்பர் இருந்தாலே இட் இஸ் டீம்டு டு பி வேல்யூ. நீ நடத்திருக்கணும் நடத்தக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது, பேசியிருந்தோம் பேசணுன்ற அவசியம்லாம் கிடையாதுன்னு லாவே சொல்லிட்டான், ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆன் பேப்பர் எனக்கு ஆன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. நீ எனக்கு பேச போறியா, ஷேரில் அப்ரூவல் வாங்குறியா, ஆன் ரெக்கார்ட் அப்ரூவல் வச்சிரு, அவ்வளோதான், ஓகே. எனக்கு வந்து நீ வந்து ஒரு டேட்டா பண்ணியிருக்கோம் பண்ணக்கூடாதுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, டீம்டு டு பி வேல்யூன்னு சொல்லிட்டான், ஓகேவா. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உனக்கு ஜென்ரல் மீட்டிங்கில் நம்ம பாஸ் பண்ணோம்னா அது வந்து சர்க்குலேட்டோ அட்வர்டைஸோ பண்ணக்கூடாது கம்பெனியோட எக்ஸ்பென்சஸில். அன்லஸ் ஏதாவது செக்ஷன் வந்து கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் சர்க்குலேட் பண்ண சொல்லியிருந்தா கூட தான் பண்ணணும், இல்லைன்னா கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணக்கூடாது, அதை சர்க்குலேட் பண்ண கூடாது. அண்ட் செக்ரட்டரியல் ஸ்டாண்டை ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மீட்டிங் மினிட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். இங்கே பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா 25,000 பெனால்ட்டி. அண்ட் யாருக்கு, கம்பெனிக்கு. ஆஃபீஸருக்கு 5,000 rupees பெனால்ட்டி. ஏதாவது டாக்குமெண்ட்ஸை டேம்பர் பண்ணிடலாம், கிழிக்கிறான் மினிட்ஸை அப்படின்னா ஜெயிலு 2 years அண்ட் ஃபைன். ஜெயில் அண்ட் ஃபைன் ரெண்டுமே. 25,000 1 lakh வரைக்கும் ஃபைன் ப்ளஸ் ஜெயிலு, ஓகேவா. அண்ட் மினிட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் மினிட்ஸ், ஈச் மீட்டிங்க்கும் தனித்தனி மினிட்ஸ் புக் இருக்கணும். ஜெனரல் மீட்டிங், கிரெடிட்டர்ஸ் மீட்டிங், போர்ட் மீட்டிங், அந்த மாதிரி தனித்தனி மீட்டிங் இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு 30 நாளுக்குள்ள மினிட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் போஸ்டல் பேலட்டில் நடந்த விஷயத்தையும் ப்ரீஃப் ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்க்ரூட்டினைசர் எல்லாத்தையுமே மினிட்ஸ் மீட்டிங்கில் மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் மினிட்ஸை யார் சைன் பண்ணணும், இது இம்பார்ட்டன்ட். மினிட்ஸை யார் சைன் பண்ணணும். எல்லா பேஜ்லேயும் மினிட்ஸை வந்து இனிஷியல் பண்ணணும். அப்படி எல்லா பேஜ்லேயும் மினிட்ஸ் என்ன பண்ணணும், இனிஷியல் பண்ணணும். இனிஷியல் ஸ்மா ரெண்டு லெட்டர் போடுவாங்கல்ல, எல்லா பேஜ்லேயும் இனிஷியல் பண்ணணும். லாஸ்ட் பேஜில் சைன் பண்ணணும். எல்லா பேஜில் என்ன பண்ணணும், இனிஷியல் ஆர் சைன் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் லாஸ்ட் பேஜில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக சைன் பண்ணி இருக்கணும், டேட்டும் போட்டுருக்கணும், ஓகேவா. இப்போ போர்ட் மீட்டிங் மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க, சேர்மேன் சைன் பண்ணால் போதும். எப்போனா கரண்ட் மீட்டிங்கோடைய சேர்மேன் ஆர் நெக்ஸ்ட் மீட்டிங்கோடைய சேர்மேன் சைன் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஜென்ரல் மீட்டிங்காக இருந்துச்சுன்னா கரண்ட் மீட்டிங்கோடைய சேர்மேன் வித்தின் 30 daysக்குள்ளே பண்ணணும், ஓகேவா. சப்போஸ் அவன் செத்துட்டான் ஆர் அவனால் பண்ண முடியல அப்படின்னா அப்போ டைரக்டர் ஆத்தரைஸ்ட் இப்போ இந்த போர்டு வந்து சைன் பண்ணியிருக்கணும் ஜென்ரல் மீட்டிங்க்கு. போஸ்டல் பேலட்டில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கும் சேர்மேன் 30 daysக்குள்ளே பண்ணியிருக்கணும். சேர்மேன் செத்துட்டான் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சேர்மேன் இல்லை அப்படின்னா சுச்சுவேஷனில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சைன் பண்ணியிருக்கணும். மினிட்ஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வைக்கணும். எவ்வளோ நாளைக்கு வைக்கணும், பர்மனெண்ட்டாக வச்சுருக்கணும். யார் கஸ்டடியில் இருக்கணும், கம்பெனி செக்ரட்டரி கஸ்டடியில் ஆர் டைரக்டர் ஆத்தரைஸ்டு கஸ்டடியில் மினிட்ஸை மெயின்டைன் பண்ணணும், கிளியராமா. இதே மாதிரி தான் போர்ட் மீட்டிங் அண்ட் கமிட்டி மீட்டிங்கோடைய மினிட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும், சரியா. இதோட செக்ஷன் 118 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 119 இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் புக் ஆஃப் ஜெனரல் மீட்டிங். ஸோ ஜெனரல் மீட்டிங்கோடைய மினிட்ஸ் புக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ எல்லா மினிட்ஸோடைய புக்கையும் எங்கே வைக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுக்கணும். அதை இன்ஸ்பெக்ஷனுக்கு ஓப்பனாக வைக்கணும். எப்போனா பிஸ்னஸ் ஹவர்ஸில்.
எந்த மெம்பர் வேணால் அந்த மினிட்ஸ் புக் என்ன பண்ணலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த காசும் இல்லாமல், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் என்ன பண்ணலாம். பட் கம்பெனி அட்லீஸ்ட் 2 மணி நேரமாச்சும் என்ன பண்ணிருக்கணும், ஒரு பிஸ்னஸ் டேல மினிட்ஸ் புக்கை இன்ஸ்பெக்ஷனுக்கு அட்லீஸ்ட் 2 மணி நேரமாச்சும் வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு மெம்பருக்கு நம்ம காட்ட வேண்டியிருக்கு. ஓகேவா? வித்தின் 7 days இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறான், எனக்கு மினிட்ஸ் புக் வேணும், காப்பி வேணும்னு கேட்குறான். அப்போ ஃபீஸ் கொடுத்துட்டு 7 நாளுக்குள்ள என்ன பண்ணிக்கலாங்க, காப்பி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், காப்பியை கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா கம்பெனிக்கு 25,000 ரூபாய் பெனால்ட்டி, ஆஃபீஸருக்கு 5,000 ரூபாய் பெனால்ட்டி. காப்பி கேட்டு கொடுக்கலன்னா அந்த மெம்பர் டேரக்டாக கோர்ட் ஆர் கிரிமினல் கிட்ட போய் கேட்கலாம். கோர்ட் வந்து கம்பெனி ஆர்டர் பண்ணலாம், பே பண்ண சொல்லி, சாரி காப்பி கொடுக்க சொல்லி. அந்த ஜென்ரல் மீட்டிங் காப்பியும் 7 நாளுக்குள்ளே கொடுத்தாகணும். அந்த கொடுக்க எவ்வளோ தான், ஒரு பேஜுக்கு மேக்ஸிமம் 10 ரூபா வாங்கலாம். அது பார்க்குற பேஜ் கொடுக்குறதுக்கு எவ்வளோ வாங்கலாம் மேக்ஸிமம், இது ஜென்ரல் மீட்டிங் பண்ணிச்சுட்டு 10 ரூபா வாங்கலாம். ஓகேவா? அண்ட் சப்போஸ் காப்பி வந்து எனி ப்ரீவியஸ் ஜென்ரல் மீட்டிங்க்கு இருக்குது 3 ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம், காப்பி வந்து சாஃப்ட் காப்பியை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஹார்ட் காப்பி கிடையாது, ஜெராக்ஸ் காப்பி கிடையாது, சாஃப்ட் காப்பி ஆன்லைன் மோடில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்ன பண்ணணும், கொடுத்துக்கணும். கிளியரா? இது என்னது செக்ஷன் 119. நெக்ஸ்ட் செக்ஷன் 120. டாக்குமெண்ட்ஸ் மினிட்ஸ் எல்லாத்தையும் எலக்ட்ரானிக் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? எப்போனா லிஸ்டட் கம்பெனியாக இருந்தாலோ, இல்லை ஒரு கம்பெனியில் 1000க்கு மேலே ஷேர் ஹோல்டர் இருந்தாலோ, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இருந்தாலோ எலக்ட்ரானிக் ஃபார்மில் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணலாம். அந்த மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்டு ஒரிஜினலாக எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் இன்ஃபர்மேஷனை அடிக்குவேட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் ஃபியூச்சரில் ரெஃபரன்ஸ்க்கு. அது எப்போ எடுத்தாலும் ரீடபிள், ரிட்ரைவபிள், ரீப்ரொடியூசபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் டேட் அண்ட் சைன் பண்ணியிருக்கணும் டிஜிட்டலாக. ஓகேவா? அதை வந்து எடிட்டோ ஆல்டரோ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து சப்போஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அப்டேட் பண்ணது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி அப்டேட் பண்ணி இருக்கணும். யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர், கம்பெனி செக்ரட்டரி ஆர் டைரக்டர் ஆர் ஆஃபீஸர் ஆஃப் த போர்ட். அவங்க தான் அது ரெஸ்பான்சிபிள் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அவங்க என்ன பண்ணணும், அன்ஆத்தரைஸ்டாக யாரும் இந்த ரெக்கார்டை யூஸ் பண்ணாத மாதிரியும் ஆல்டர் பண்ணாத மாதிரியும் கீழ்காத மாதிரி மாற்றாத மாதிரியும் பார்த்துக்கணும். சப்போஸ் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அண்ட் அந்த சிக்னேட்டரி ரெக்கார்டு வந்து ஜென்யூனாக இருக்கணும். தேவையில்லாதவங்க சிக்னேச்சர் பண்ணிக்கக்கூடாது. இது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் மெயின்டைன் பண்ணும்போது அது அக்யூரசி, ரிலையபிலிட்டி, கன்சிஸ்டன்ட் இருக்கணும். அது இன்வேலிடாவோ ஆல்டர்டு ரெக்கார்டாவோ இருக்கக்கூடாது. அக்யூரேட், ஆக்சசிபிள், ரீப்ரொடியூசபிள் ரெக்கார்டாக வந்து இருக்கணும். அண்ட் எந்த டைம்லையும் அந்த ரிட்ரைவ் பண்ண முடியும்னா பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது எரேஸோ ரீரைட்டோ பண்ணாத மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் 1 பேக்கப் 1 டேக்கு ஒரு பேக்கப் கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை அத்தன்டிகேட் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த ஆக்சஸை தேவையில்லாத ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. நான் எலக்ட்ரானிக் ஒரிஜினல் ரெக்கார்டு மாதிரி என்ன பண்ணணும், கம்ப்ளீட் அத்தன்டிக், ட்ரூ அண்ட் லெஜிபிளாக இருக்கணும். அண்ட் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். இண்டெக்ஸ் படி ஈஸியாக லொக்கேஷன் வைஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும். அண்ட் நெசசரி ஸ்டெப் இதுக்கு எடுத்துக்கணும். இதோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸை எடுத்துக்கணும். இன்ஸ்பெக்ஷன் கேட்குறாங்கன்னா 10 ரூபா பெர் பேஜுக்கு வந்து வாங்கிட்டு என்ன பண்ணலாம், இன்ஸ்பெக்ஷனுக்கு கொடுக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் ஜென்ரல் மீட்டிங். இப்போ நம்ம செக்ஷன் 96ல் பார்த்தோம். ஓகேவா? 96ல் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னா என்ன, எக்ஸ்ட்ராடனரி ஜென்ரல் மீட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த செக்ஷன் வந்து பார்க்கலாம். சரியா? இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 122. செக்ஷன் 122 என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? இன்னும் 88லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. இந்த செக்ஷன் மொத்தம் 88லேருந்து 122 வரைக்கும், 88லேருந்து 122 வரைக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தது 100லேருந்து 122 வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? 88 டு இன்னைக்கு 101லேருந்து பார்த்தோம். 88 டு 100 வந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மீன்ஸ் இன்னைக்கு 88, 89, 90 வேணா எடுத்துடலாம். டைம் இருக்கு இன்னும் 15-20 மினிட்ஸ். அண்ட் 3 செக்ஷன் எடுத்துக்கலாம். 10 செக்ஷன்ஸு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் செக்ஷன் 122 வந்து இதில் இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே 1% கம்பெனிக்கு அப்ளை ஆகாதுங்கிறோம். என்னென்னது? செக்ஷன் 98 அப்ளை ஆகாது, 100, 101 இந்த செக்ஷன்லாம் யாருக்கு அப்ளை ஆகாது? 1% கம்பெனி. ஒரே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவனுக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது,
அப்ளை ஆகாது. அவனுக்கு ஆர்டினரி பிஸ்னஸ் செக்ஷனில் ஆர்டினரி பிஸ்னஸை பற்றி மட்டும் தான் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 114, 118 அதெல்லாம் மினிட்ஸ் புக்கை சைன் பண்ணிடணும், அதெல்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் வந்து எம்டி அவனாக படிக்கணும்னு தேவையில்லை. அந்த 1% படித்தாலே போதும். கம்பெனி செக்ரட்டரி அவனாக இருக்கணுங்கிற அவசியம் வந்து இங்கே கிடையாது. ஓகேவா? அந்த சிங்கிள் பர்சன் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த 1%ல ஒரே ஒரு டேரக்டர் மட்டும்தான் இருப்பான். அந்த டேரக்டர் இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். அவன் தனியாக வந்து யாரையும் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் இந்த ப்ரொவிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அந்த 1% கம்பெனி அந்த ஆஃபீஸருக்கு 5,000 rupees பெனால்ட்டி. கண்டினியூவிங் ஒன்றா இருந்துச்சுன்னா 500 ஃபார் ஈச் டே வந்து பெனால்ட்டி. கிளியரா? ஸோ இதுதான் செக்ஷன் 122. சிம்பிள் செக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட் செக்ஷன் 88. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இங்கே 96லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம 96லேருந்து இந்த இது நம்ம பார்க்கல. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்னா 101லேருந்து 122 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ 88லேருந்து 100 வரைக்கும் இருக்க செக்ஷன்ஸ் அதில் இதுவும் கவர் ஆகும். மீட்டிங்கில் இன்னும் 2 பார்த்து இருக்கு நமக்கு. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ ரிஜிஸ்டர் செக்ஷன் 88. இப்போ ரிஜிஸ்டர்னா இப்போ ரிஜிஸ்டர்னா நம்ம சொல்கிறோம்ல, அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் அந்த மாதிரி கம்பெனி அப்போ என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி இந்த செக்ஷன் வந்து சொல்லுது. ஓகே, அது செக்ஷனுடைய ஸ்டார்டிங் பேஜ், இந்த சாப்டருடைய ஸ்டார்டிங் பேஜ். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் 88 வந்து உனக்கு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர் என்ன? ஷேர் ஹோல்டர்ஸோடைய ரிஜிஸ்டர், அதை MGT 1ல மெயின்டைன் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் MGT 2ல மெயின்டைன் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அது ரூல் 5ல சொல்கிறாங்க. அப்புறம் இண்டெக்ஸ் ரூல் 6ல சொல்கிறாங்க. இப்போ மெம்பர்ஸ் நேம் இருந்தால் இண்டெக்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம், பண்ணக்கூடாது. ABC அந்த மாதிரி அந்த இண்டெக்ஸ். ஃபாரின் ரிஜிஸ்டர் MGT 3ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு MGT 4, 5, 6 அப்படின்றது டிக்ளரேஷன் by the beneficial interest in any share. அது வந்து MGT 4, 5, 6ல சொல்கிறாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிஷியல் ஓனர் செக்ஷன் 90ல சொல்கிறாங்க. 91ல எப்போ ரிஜிஸ்டரை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி 91ல சொல்கிறாங்க. கிளியரா? மேலே பார்த்தது தான். 88ல என்ன சொல்லலாம்? எல்லா கம்பெனியும் ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். என்ன ரிஜிஸ்டர்? ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். ஈக்விட்டி ஷேர் தனியாக, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் தனியாக, இன் இந்தியா தனியாக, அவுட் சைட் இந்தியா தனியாக மெயின்டைன் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், ரிஜிஸ்டர் ஆஃப் அதர் செக்யூரிட்டி ஹோல்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். என்ன ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணணும்? MGT 1ல மெயின்டைன் பண்ணணும். இந்த ப்ரொவிஷன் நீ படிக்க தேவையில்லை. இது வந்து 1956 ஆக்ட். இது நீ வந்து படிக்க தேவையில்லை. கிளியரா? அது வந்து 2013ல ஒரு எக்ஸாம் எழுதினாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். இப்போ இருக்கவங்களுக்குலாம் யாருமே இந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்பெனி ஷேர் கேபிட்டல் இல்லை அப்படின்னா அப்போ அந்த ரிஜிஸ்டரில் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும்னா, அவனுடைய பேர் என்ன, அட்ரஸ் என்ன, மெயில் ஐடி, பேன் நம்பர், கம்பெனி ஐடென்டிட்டி நம்பர், நேஷ்னாலிட்டி, மைனராக இருந்தாலும் அவனுடைய கார்டியன், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அவன் என்னைக்கு மெம்பர் ஆனான், என்னைக்கு மெம்பர் ஆகிட்டு ஷேரை விற்றுட்டு போனான், எவ்வளோ கேரண்டி கொடுத்துருக்கான், வேறு என்ன இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கான், அந்த ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானன்றதை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி கீழே இந்த ப்ரொவிஷன் படிக்க தேவையில்லை. இது வந்து 1956 ஆக்ட் வந்து 2013 ஆக்டுக்கு டிரான்சிஷன் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷம் மட்டும் தான் இந்த ப்ரொவிஷன் என்ன ஆகும், அப்ளை ஆகும். பழசு வந்து புதுசு சேஞ்ச் ஆகிறாங்கல்ல, அந்த சேஞ்ச் ஆகும்போது மட்டும் தான் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் எல்லாமே என்ன ஆகிடும், புதுசு தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதனால் இது வந்து நீ படிச்சுக்க தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிபென்ச்சர் ஹோல்டர்ஸோட ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். ஈச் டைப் ஆஃப் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ், செக்யூரிட்டி டிபென்ச்சர், அன்செக்யூரிட்டி டிபென்ச்சர், அந்த மாதிரி MGT 2ல என்ன பண்ணணும், டிபென்ச்சர் ஹோல்டர்ஸோடைய ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் இது வந்து காமன் ரெக்குயர்மெண்ட்ஸ். எல்லா ரெஜிஸ்டருக்கும் என்ன காமன் ரெக்குயர்மெண்ட்னா, ஃபஸ்ட்டு டைம். இன்னைக்கு நீ ஷேர் வாங்குற, ஒரு வருஷம் கழிச்சு நான் ரெஜிஸ்டரில் எழுதலாமா, உடனே எழுதணுமா? உடனே எழுதணும். கரெக்டாக இல்லை, நீ நியூ ஜாயின் பண்ணோம்னா இன்றைக்கே உங்கள் பேர் ரிஜிஸ்டரில் எழுதணும்ல. அது மாதிரி அவன் 7 நாளுக்குள்ள என்ட்ரிஸ் என்ன பண்ணணும், மேக் பண்ணணும். ஷேர் அலாட் பண்ணி 7 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், என்ட்ரிஸை மேக் பண்ணணும். அதே மாதிரி பர்ஃபிட் பண்ணுற, பைபேக் பண்ணுற, ரெடியூஸ் பண்ணுற, சப்டிவைட் பண்ணுற, கன்சாலிடேட் பண்ணுற, கேன்சல் பண்ணுற, சர்டிஃபிகேட் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற, டிரான்ஸ்மிஷன் பண்ணுற, மர்ஜ் பண்ணுற, ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுற, இந்த மாதிரி எது பண்ணாலும், டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்குற, எது பண்ணாலும்
போர்டு அப்ரூவ் பண்ணி 7 நாளுக்குள்ள என்ன பண்ணணும், ரிஜிஸ்டரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் ரிஜிஸ்டரை எங்கே வைக்கணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வைக்கணும். ரிஜிஸ்டர் எங்கே வச்சுக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வச்சுக்கணும். கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே வச்சுக்கணும். அன்லெஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் நீ பாஸ் பண்ணுற, இல்லைப்பா நான் வேறு இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற, எதில், ஜென்ரல் மீட்டிங்கில். எந்த ஜென்ரல் மீட்டிங், ஏஜிஎம்மாகவும் இருக்கலாம், இஜிஎம்மாகவும் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எதுக்கு தேவை? இந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ், ஆர்டினரி பிஸ்னஸா ஸ்பெஷல் பிஸ்னஸா? ஸ்பெஷல் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு என்ன தேவை, ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்கணும், 3/4 ஃபேவராக ஓட் பண்ணியிருக்கணும். புரியுதா சார்? வேறு ஏதாவது சிட்டி, பிளேஸ், டவுன், வில்லேஜில் நீங்கள் வச்சுக்க போகிற, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லாத இடத்துல வைக்க போகிறேன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஊரில் எந்த ஊரில் வைக்க போறியோ அந்த ஊரில் உன்னுடைய மெம்பர்ஸ், உன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் மோர் தென் 1/10 தான் இருக்கணும். கிளியரா? புரியுதா? அப்படின்னா அந்த ஊரில் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கணும். இப்போ தெரியுதா ஏன் ரிவர்ஸ் வந்து எடுக்கிறாங்க? ஏன்னா நிறைய இடத்துல உனக்கு இதை பற்றி பேசுவாங்க. அப்போ எடுத்தோடனே நீ வெறும் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் படிச்சது உனக்கு ஒன்றுமே புரியாமல் நீ என்ன படிப்பேன், ரிவர்ஸ்லேருந்து படித்தாதான் லா வந்து இது. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் தான் மெயினாக உனக்கு கண்டென்ட் என்னங்கிறது எல்லாத்தையுமே இங்கேருந்து தான் என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது நல்லா படிச்சுன்னா இதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், உனக்கு ஈஸியாக படிச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பான். இதுக்கு ஆர்டினரி ரெசல்யூஷன் தேவை, இதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. அப்போ அப்படி என்ன ஆகிடும், மற்றது எல்லாமே உனக்கு ஃபாஸ்டராக முடிஞ்சிடும். ஓகேவா? மாடியூல் 1 ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். தட் இஸ் செக்ஷன் 100லேருந்து 122 வரைக்கும் என்ன ஆகிடும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஆனால் செக்ஷன் 123லேருந்து 148 வரைக்கும் உனக்கு முடியறதுக்கு இது முடிஞ்ச டைம் அந்த 20 செக்ஷன் ஆகும். அதில் தான் உனக்கு கண்டென்ட் அதிகம். சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது கிடையாது. உங்களுக்கு வந்து 134, 143 2 செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதனால் அந்த 2 கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் உங்களுக்கு இங்கே நம்ம 122 செக்ஷன் பார்க்குறதும் ஒன்று தான், 25 செக்ஷன் பார்க்குறதும் ஒன்று தான். அந்த 25 செக்ஷனில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். இந்த 125 செக்ஷனில் இருக்கிற கண்டென்ட்டை விட என்ன இருக்கும், இந்த 23 செக்ஷன்ஸில் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கும். செக்ஷன் தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 செக்ஷன் இருக்குன்னா அதில் ஒரு 3 செக்ஷன் மட்டும் தான் ரொம்ப பெருசு. பேலன்ஸ் இருக்க மற்ற எல்லா செக்ஷனும் இந்த மாதிரி சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு பேராகிராஃபில் முடிஞ்சிருக்கும், 1 or 2 லேக் ஒரு பேராகிராஃப். அந்த மாதிரி சில செக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். பட் சில செக்ஷன்ஸ் உனக்கு எடுக்கவே 1 hour கூட ஆகும். ஒரு செக்ஷனுக்கு 1 hour 2 hour கூட ஆகும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இன்னும் நமக்கு அந்த ஏரியாவில் தான் இருக்குது. சரியா? இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிள் செக்ஷன்ஸ், டைரக்ட் ப்ரொவிஷன் சொல்லலாம். இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுன்ற செக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். கிளியரா? ஓகேவா? ஸோ இங்கே வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கணும்னா, செபி சொல்கிற டைரக்ஷன்ஸ் அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். செபி என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா என்ன இருக்கும், அந்த செக்யூரிட்டிக்கு சார்ஜ், பிளட்ஜு இந்த மாதிரி எதாவது க்ரியேட் பண்ணிக்கோனா அதை 15 days ஆஃப் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், நம்ம ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி ஏதாவது ஹைபாத்திகேட் பிளட்ஜ் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதையும் 15 daysக்குள்ளே என்டர் பண்ணி இருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் இதில் ரிஜிஸ்டரில். கிளியரா? அண்ட் மெம்பர்ஷிப்போடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற, சேஞ்ச் ஆகுது, அதையும் என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைனிங் த சேஞ்ச் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். டியூ டு டெத், இன்சால்வன்சி, சேஞ்ச் இன் நேம், அப்புறம் காசு, இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணிக்கணும், ரிஜிஸ்டரில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரெக்டிஃபிகேஷனும் பாஸ் பண்ணிக்கலாம். அதையும் நீ வந்து இண்டிகேட் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டரில். அண்ட் ரிஜிஸ்டரில் இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இண்டெக்ஸ் என்னது, பேருடைய ஒரு ஓவர்வியூ. ஓகேவா? அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து 50 பேருக்கு மேலே தான் இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 50 பேருக்கு கீழே தான் இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. 50 பேருக்கு கீழே தான் இண்டெக்ஸ் தேவையில்லை. 50 பேருக்கு மேலே தான் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் உள்ளே என்டர் பண்ணும்போது இண்டெக்ஸ்லேயே என்ன பண்ணிடணும், நீ ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் அண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பெனிஃபிஷியல் ஓனர். இப்போ வந்து நீ வந்து $0 வச்சுருக்கியா, $0 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா, பண்ணுற $0 அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும், ஆர் க்ரோ அப்படிலாம் ஆப் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து டெபாசிட்ரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது டெபாசிட்ரி. அவன் மூலிமா நீ ஷேரை ஹோல்ட் பண்ணுற. நீ கம்பெனி ஷேர் டேட்டா வாங்கலை, நீ யார் மூலிமா ஹோல்ட் பண்ணுற, டெபாசிட்ரி மூலிமா ஹோல்ட் பண்ணுற. அந்த டெபாசிட்ரி யாருக்காக ஷேர் வச்சுருக்கான்,
உனக்காக வச்சிருக்கான், அந்த ஷேர் வாங்கி வச்சிருக்கான். அப்போ நீ யாரு? பெனிஃபிஷியல் ஓனர். அவன் யாரு? டெபாசிட்ரி. நீ தான் ஷேர் ஹோல்டர், பட் நீ யாரு? பெனிஃபிஷியல் ஓனர். பட் உனக்காக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஷேரை டிமேட் அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கான். அவன் தான் யாரு? டெபாசிட்ரி. நெக்ஸ்ட் ஃபாரின் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். யார் யாரெல்லாம் ஃபாரின் ரிஜிஸ்டர் என்ன? இப்போ அவுட் சைட் இந்தியாவில் யார் யார் மெம்பர் இருக்கானோ அவனுக்கு தனியாக ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது தானே அது ஃபாரின் ரிஜிஸ்டர். ஓகேவா? எங்கே மெயின்டைன் பண்ணணும்? ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? வித்தின் 30 days ஆஃப் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஃபாரின் ரிஜிஸ்டர் கம்பெனி வந்து இந்த நோட்டீஸை வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும், MGD 3ல வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் வேற ஏதாவது நீ ஆஃபீஸில் வைக்கிறனாலும் அதை வித்தின் 30 daysக்குள்ளே வந்து என்ன பண்ணிருக்கணும்? நீ அதை இன்டிமேட் பண்ணிருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு MGD 3ல வந்து இன்டிமேட் பண்ணி இருக்கணும். அண்ட் ஃபாரின் ரிஜிஸ்டரும் கம்பெனியோட மெயின் ரிஜிஸ்டர் தான். அதில் என்ன சொல்கிறோம்? ஃபாரினில் யார் யார் ஷேர் வச்சுருக்கானோ சொல்கிறேனே தவிர்த்து அது தனி ரிஜிஸ்டர்லாம் கிடையாது. இது ஒன்று அது பார்ட் ஆஃப் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ நார்மல் ரிஜிஸ்டர் ஃபார்மேட் தான் ஃபாரின் ரிஜிஸ்டருக்கும் அப்ளை ஆகும். நார்மல் ரிஜிஸ்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபாரின் ரிஜிஸ்டரையும் என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். கிளியரா? அண்ட் அப்ராப்ரியேட் கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ரெக்டிஃபிகேஷன் மேக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ட்ரிஸ் ஃபாரின் ரிஜிஸ்டரில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணோடனே என்ட்ரிஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீ பண்ணுறனா அதை 15 daysக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இன் இந்தியாவுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அந்த என்ட்ரியை டிரான்ஸ்மிட் பண்ணிருக்கணும். இப்போ ஃபாரினில் என்ட்ரி பண்ணிட்டேன், இந்தியாவுக்கு என்ன பண்ணிருக்கணும்? வித்தின் 15 daysக்குள்ளே அந்த என்ட்ரியை இந்தியன் ரிஜிஸ்டரில் நீ பண்ணியிருக்கணும். டூப்ளிகேட் ரிஜிஸ்டர் வேணால் நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டூப்ளிகேட் ரிஜிஸ்டரும் டீம்டு டு பி த பிரின்சிபல் ரிஜிஸ்டர் மாதிரி தான். ஓகேவா? அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸை வேறு எந்த இதில் என்ன பண்ணுறது? நம்ம ரிஜிஸ்டர் பண்ண கூடாது. அண்ட் நீ டிஸ்கண்டினியூ பண்ணுறதுனாலும் அந்த டிஸ்கண்டினியூ பண்ணும்போது அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? உனக்கு ப்ராப்பரான ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் நீ டிஸ்கண்டினியூ பண்ணணும். அண்ட் இதை நீ ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா பெனால்ட்டி, கம்பெனி மெயின்டைன் பண்ணலாம். பெனால்ட்டி எவ்வளோனா 3 lakh rupees கம்பெனிக்கு. ஆஃபீஸருக்கு பெனால்ட்டி எவ்வளோனா 50,000 rupees. இந்த அஃபென்ஸ் வந்து காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 441. நெக்ஸ்ட் நாமினி. நாமினினா யார்? இப்போ நீ உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உனக்கு பதில் இந்த காசை யார் கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதான் அது நாமினி. அப்போ அந்த நாமினி நேமையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸில் நாமினி நேம் என்ன பண்ணியிருக்கணும்? மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்டரை கம்பெனி செக்ரட்டரியோ இல்லை பர்சன் ஆத்தரைஸ்டு பை த போர்டோ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ரிஜிஸ்டரில் அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும். என்ட்ரிஸ் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஃபாரின் ரிஜிஸ்டரையும் அத்தன்டிகேட் பண்ணி இருக்கணும். ஒவ்வொரு என்ட்ரிக்கு அகேன்ஸ்டாகவும் அத்தன்டிகேட் பண்ணி இருக்கணும். கிளியரா? புரியுதா? இதுதான் செக்ஷன் 88 வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ 89 வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதுக்கு மேலே எடுத்தால் நீ தாங்க மாட்டேன். ஏன்னா 89 ரொம்ப பெரிய செக்ஷன். சரியா? ஸோ 89 வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு தடவை நல்லா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பேசணும் அப்படின்றத படிச்சுப்பாரு. எதோ புரியலன்னா நாளைக்கு எடுத்துக்கலாம். சரியா? நாளைக்கு நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ 88லேருந்து இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃப் சார்ஜஸ் ஈஸி சாப்டர் தான். ஓகேவா? ஸோ அது 2 முடிச்சுட்டோம்னா நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். எல்லாமே நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸ் கொடுக்கும்போது டைம் ஆகும். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நோட்ஸ் எப்படி நீ எழுதுதானே போகிற பார்த்து அதில் என்ன பண்ணுறோம்? அவங்ககிட்ட எல்லா நோட்ஸும் என்ன பண்ணுறேன் வாங்கி உனக்கு நான் அனுப்பிச்சி விடுறேன். அந்த நோட்ஸ் என்ன பண்ணிக்கோ, நீ காப்பி பண்ணிக்கோ. எது புரியலனாலும் அதை என்கிட்ட வந்து என்ன பண்ண கேளு. சரியா? ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நீ கிளம்பலாம். நாளைக்கு